ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம்முஸ் உலகம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சு நாங்கள் என்னமா பண்ண போகிறோம் அப்படின்னா, மேபி ஒரு சிலருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே நான் 15 டேஸ் அட்மிஷனில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஓபிக்கு போனது அரும்பாக்கமில் இருக்க அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் அங்கே தான் போயிருந்தேன். அங்கே 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி. நான் நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில் போய் கன்சல்டேஷனுக்காக போயிருந்தேன். எனக்கு சிவியர் பேக் பெயின் அண்ட் லெக் பெயின் இருந்தது. அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற மோட்டிவும் இருந்தது. ஆனால் அலோபதி ட்ரீட்மெண்ட் போகாமலே இதை கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்ததால். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிய வந்தது. ஸோ அங்கே கன்சல்டேஷன் போனப்போ முடிஞ்சால் அட்மிஷன் எடுத்துக்கோங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் அவங்க எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது கவர்மெண்ட்டோடதுனால அட்மிஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு. ஆனால் அங்கே எனக்கு டயட் எப்படி இருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சிருந்தது. அதை தாக்கு பிடிக்க முடியுமான்ற ஒரு பயத்துலேயே தான் போனேன். நான் 1 வீக்காவது இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பயத்தில் போனேன். ஃபைனலி எனக்கே தெரில நான் எப்படி 16 டேஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன்னு. ஆமாம், நான் 16 டேஸ் இருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டே எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அண்ட் ஃபுட்டும் நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அட்மிஷன் ஆன நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது. மார்னிங் 5:30 to 6:30 யோகா. அதோட அந்த டே ஃபஸ்ட்டு டே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 o'clock ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஜூஸ் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இனிமா கொடுக்கணும் அப்படின்றதுனால. என்ன ஜூஸ் கொடுப்பாங்கன்னா, வெண்பூசணி ஜூஸ், புடலங்காய், கருவேப்பிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸ் கொடுப்பாங்க. ஜூஸ் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். பட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஆஃப்டர் இனிமா எனக்கு நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீ ஜூஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி ப்ளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டே எனக்கு ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி 10 o'clock ஒரு யோகா இருக்கும். மார்னிங் 5:30 யோகா ஜென்ரல் யோகா. அந்த யோகாவில் நார்மல் ஜென்ரலான யோகா போசஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது இதுதான் எங்களோட யோகா ஹால். அது போத் மென் அண்ட் விமன் இருப்பாங்க. நாங்கள் போன பேட்சில் நிறைய விமென்ஸ் தான் இருந்தோம். மோஸ்ட்லி நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றனால நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 10 o'clock இருக்க யோகாவில் ஒவ்வொரு பேஷண்ட்டோட பர்டிகுலர் அவங்களோட என்ன கண்டிஷனோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வச்சு அதை பொறுத்து அவங்களுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருமே இன்டர்ன் டாக்டர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 4 இன்டர்ன் டாக்டர்ஸ் வருவாங்க. அதில் 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் பிரிச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பர்டிகுலரான ப்ராப்ளம்க்கு உட்காந்து பர்சனலாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த யோகா ஒரு 10:30 அந்த மாதிரிக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு சில போஸ்டர்ஸ் அவங்களே எழுதி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு எழுதி வச்சுருக்கதை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது முடிஞ்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம கீழே போகணும். நாங்கள் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓபி பேஷண்ட்ஸ்க்கும் அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இன்பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, ஓபிக்கு மார்னிங் 7:30 to 12 இருக்கும். ஈவினிங் 3 to 5 இருக்கும். இன்பேஷண்ட்ஸ்க்கு 10 o'clock மேலே ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் 10:30க்குள்ளே யோகா முடிச்சுட்டு நாங்கள் கீழே போவோம். அந்த ட்ரீட்மெண்ட் முடிப்போம். ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, மசாஜ் இருக்கும், அப்புறம் மட் பேக் இருக்கும், மட் அப்ளிகேஷன் இருக்கும், அக்குபஞ்சர் இருக்கும், ஸ்டீம் பாத் இருக்கும், மட் பாத் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அது என்னென்ன ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. மார்னிங் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு ஒரு 12 o'clockக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம மேலே 12 o'clock ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அது கொத்தமல்லி ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு, புடலங்காய் ஜூஸு, பீக்கங்காய் ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1:30க்கு லன்ச் கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஜூஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஜூஸு, லன்ச்சு, அப்புறம் ஈவினிங் ஜூஸு, டின்னர் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு 3 o'clock திருப்பி யோகா ஹாலுக்கு போகணும். 3 o'clock போனால் அதே மாதிரி 3 to 3:30 ஒரு யோகா இருக்கும்.
3:30 முடிஞ்சோடனே ஆஃப்டர்நூன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழே போகணும். நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வரத்துக்கு அரௌண்ட் 4:30 அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் 5 o'clock ஜூஸ் கொடுப்பாங்க. ஆம்லா ஜூஸு, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஈவினிங் 5:30 to 6:30 யோகா இருக்கும். அந்த யோகா முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 7 o'clock வந்து டின்னருக்கு பெல் அடிப்பாங்க. அப்புறம் வந்து டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க 8 o'clock. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ரெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் உடம்பு. இப்படி தான் 15 டேஸ் போச்சு. அந்த 15 டேஸில் வந்து ரொம்ப நிறைய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சிது. ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, நிறைய மெமரிஸும் இருந்தது, அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் நம்ம ஏதோ கற்றுக்கிற மாதிரி இருந்தது. என் கூட ஃபஸ்ட்டு ரூமில் இருந்தவங்க கலா அம்மான்னு ஒருத்தவங்க, அவங்கள வந்து மறக்கவே முடியாது. அவங்க என் கூட ஒரு 10 டேஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி வந்தாங்க. பட் ஆப்போசிட் ரூமில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சான்ஸே இல்லை. அவங்க வந்து மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இல்லைன்னா என்னால் 15 டேஸ் சர்வைவ் பண்ணியிருக்க முடியுமான்னு கூட எனக்கு தோணுது. நான் அட்மிட் ஆன சேம் டே அவங்க வந்திருந்தாங்க. அர்ச்சனா, வித்யா, பிரேமா என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து குயின் எலிசபெத் மேம் வந்து சைக்காலஜி முடித்தவங்க. ஜமுனா, ரேகான்னு நிறைய பேரோட பழக்கம் கிடச்சிது. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இந்தளவுக்கு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இது வந்து இயற்கை மருத்துவம், அதனால நமக்கு உடனே போனவுடனே எல்லாம் மாறிடும்னு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 15 டேஸாவது இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 21 டேஸ் இருந்தால் இன்னும் நல்லது. நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி மென்டலி நல்லா ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த ஃபுட் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் 2 டேஸ் வந்து நம்ம ஆர்வமாக போகிறனால நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எதுலேயுமே உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்பு எதுவுமே இருக்காது. லாஸ்ட் ஸ்டேஜில் ஃப்ரூட்ஸ் கூட பிடிக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டயட்டில் இருக்கும்போது நிறைய 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 தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 2 லிட்டர் குடிப்போம்னா அங்கே போனால் ஒரு 3.5 லிட்டர்ஸாவது குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கலன்னா நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டது அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸ்டார்டிங்கில் பசி எடுத்தது, அதுக்கப்புறம் அந்த பசி பழகிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் வந்து அந்த 7 o'clock முடித்ததுக்கப்புறம் டின்னர் முடித்ததுக்கப்புறம் கீழே வாக்கிங் போவோம். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாக் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்புறம் அங்கே போகிறது அட்மிட் ஆகிறதா இருந்தால் பக்கெட், மக்கு, பிளேட்டு, நைஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் நம்மளோட ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி அங்கே கொடுக்கணும். நம்ம அட்மிட் ஆகிறப்போ நம்மளோட வெயிட்டு, இன்ச்சஸ் எல்லாமே மெஷர் பண்ணிப்பாங்க. நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறப்பவும் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. வெயிட்டு, இன்ச்சஸ் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. இவ்வளோ பேசுகிற நான் வந்து 4.5 kg குறைச்சேன். ஹெல்த் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னால் நம்மளோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. அட்மிட் ஆயிருந்தது அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பிஜி பிளாக்ல. 2 பிளேஸ்லேயுமே அட்மிஷன் இருக்கும். நம்ம போகிற டைமில் வார்டு இருந்தால் வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரூம் இருந்தால் கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லிவிட்டேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.